அனுமன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4G மொபைல் நெட்வொர்க் பூஸ்டர் எப்படி நம்ம வீட்லயே சிம்பிளா அதிகம் செலவு இல்லாம ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நெட்வொர்க் பூஸ்டர் வந்து நான் 1 month யூஸ் பண்றேன். ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இதுல எந்த பஃபிங் யூடியூப்ல நான் அதிகமா யூஸ் பண்றேன். எந்த பஃபிங் எதுவுமே கிடையாது. நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நெட்வொர்க் பூஸ்டர் ரெடி பண்ண ஒரு அலுமினியத்தில் கர்வான ஒரு திங்ஸ் வேணும். அடுத்தது அலுமினியம் பீடிங் வேணும் 2. நான் வந்து அலுமினியம் பீடிங் ஆல்ரெடி வந்து ஹோல்ஸ் போட்டு பேரபோலா ஷேப்பில் கர்வ் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ஜூஸ் டப்பா. இந்த ட்ரிங்க் டப்பா நீங்கள் எந்த டப்பா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பர் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து நம்ம மொபைல் பேட்டரியிலாம் இருக்கும், அந்த பேட்டரியிலேருந்து தான் நான் எடுத்தேன். அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஆண்டனா வேணும். இந்த ஆண்டனா வந்து நான் வந்து மோடத்துலேருந்து எடுத்தேன். நீங்கள் வந்து ஆண்டனா உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் காப்பரை வச்சு சொலினாய்டு மாரி ரெடி பண்ணிங்க. அப்புறம் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒரு அயன் வேணும். அடுத்தது நெட்டு போல்டு, ஒரு ஷீட்டு அயன் ராடு, அடுத்தது கம்மு. இது இருந்தால் போதும் நம்ம மொபைல் நெட்வொர்க் ஆண்டனா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போல்டு வந்து சென்டராக இந்த போல்டு போகிற அளவுக்கு இந்த கர்வ் ஆன இதில் வந்து நம்ம ஓட்டை போட்டுடணும். இப்போ நம்ம சென்டராக ஹோல்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த அலுமினியம் பேப்பரை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த அலுமினியத்தை ஃபுல்லாக உள்ள காப்பரை ஃபுல்லாக உள்ள பேஸ்ட் பண்ணோம். எதனால நம்ம காப்பர் வைக்கிறோம்னா காப்பரும் அலுமினியம் தான் நம்மளுக்கு ரிசீவிங் பவர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம காப்பரை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த சைடில் எட்ஜில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எட்ஜில் இருக்கிறது நம்ம கட் பண்ணுறோம். இப்போ மீதி இருக்கிற இடத்துல நம்ம கவர் பண்ணுறோம். நம்ம உள்ள ஃபுல்லாக காப்பர் வாஷில் வச்சு கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெளியும் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுற்றி அந்த காப்பரை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சைடில் ஃபுல்லாக நம்ம டேப் ஓட்டுற போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் டேப் ஓட்டிட்டோம். இங்கேயும் நம்ம டேப் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிசர் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஹோல்ஸ் போட்டோம்ல, அங்கே ஹோல்ஸ் போட போகிறோம். பார்த்து போடுங்க, தெரியுது. இப்போ இந்த நெட்டு போதான்னு பார்த்துங்க, ஈஸியாகவே போகுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்மால் பீஸ் அயன் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெட்டில் இங்கே நம்ம வெல்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த நெட்டை இந்த அயன் பீஸ் கூட நம்ம இதை வெல்டு வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த சின்ன அயனையும் போல்டையும் நம்ம அது ரெண்டுத்தையும் வெல்டு வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே ஒரு கர்வாக ஒரு இது வச்சுருந்தோம்ல, அது உள்ள நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அலுமினியம் பீடிங் தெரியும், நம்ம லாரிலாம் எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணுவாங்க. அந்த அலுமினியம் பீடிங் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ் ஷேப்புக்கு வடிவமைக்க போகிறோம். இந்த போல்ட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு போகிறோம். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த கம்பி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பைப்பெல்லாம் நம்ம இதை வந்து கட்டிக்கலாம். இதையும் நம்ம இது உள்ளே விட்டுற போகிறோம்.
கொஞ்சம் டைட்டாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது உள்ள வச்சுட்டு நம்ம நெட்டை போட்டு அதில் முடிக்கிட்டு போகிறோம். இந்த ஷேப்புக்கு பாருங்கள், ஒரு எக்ஸ் ஷேப்புக்கு, அப்போ தான் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக டைட் வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஆண்டனா சொன்னேன்ல, அந்த மோடம் ஆண்டனா, அந்த மோடம் ஆண்டனா இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணிட்டு மேலே ஒரு தட்டு தட்டுங்க, நல்லா அழுத்துங்க. இப்போ இந்த ஆண்டனாவும் டைட் ஆகிடுச்சு. இந்த ஆண்டனா வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணால் வச்சுக்கலாம், இப்படி கூட திருப்பிக்கலாம், நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணால் வைக்கிற மாதிரி வைங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை இதில் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ நெட்வொர்க் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த டப்பாவை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம மோடமு ஃபோனுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபோன் நிற்கிற வரைக்கும் நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கோம். மேலே இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் இதை கீழே கட் பண்ணிட்டு ஃபோன் வைக்கிற மாரி இல்லை மோடம் வைக்கிற மாரி ரெடி பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு மாரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கம்மு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த காப்பரை இங்கே கீழே பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிளாக் கலர் டேப் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எல்லா சைடும் இப்போ டேப் அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒயர் யூஸ் பண்ணி நம்ம இதில் சால்ட்ரிங் அடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன ஒயர் போகிறதுக்காக நம்ம இங்கே ஓட்டை போட போகிறோம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டோம். ஹோல்ஸ் போட்டு என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒயரை வந்து நம்ம இந்த காப்பரில் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறோம். நம்ம காப்பர் ஷீட்டில் சால்ட்ரிங் அடிச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு லாங்கான ஒயர் எடுத்து இந்த ஆண்டனாவில் ஒரு ஒயர் வரும் பாருங்க, அதில் முறுக்கி விட்டு நம்ம அதில் ஒரு சால்ட்ரிங் வைக்க போகிறோம். பேஸ்ட்டு கொஞ்சம் தடவிடுங்க, சால்ட்ரிங் பேஸ்ட்டு. இப்போ சால்ட்ரிங் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணா, நம்ம சால்ட்ரிங் வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டேப் அடிச்சிடும். நம்ம இப்போ ஃபுல்லாக டேப் அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு சேஃப்டிக்கு டேப் அடிச்சுக்கோ, நம்ம பிச்சின்னு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம டேப் அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை மெத்த மாடியில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது
இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம இப்போ நம்ம நெட்வொர்க்கை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த பைப்பில் தான் அந்த டவர் பூஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த டவரை இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி நெட்வொர்க்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மேலே நம்ம இப்போ அந்த ஆண்டனாவை மாட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ஒன்று ஃபோன் ஸ்டாண்டு செஞ்சோம். அந்த ஸ்டாண்டில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி நெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம இப்போ அந்த ஃபோன் ஸ்டாண்டில் நம்ம மொபைல் ஃபோனை வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 4 பாயிண்ட் டவர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஆண்டனா ஒயருக்கு மேலே பாருங்கள், நம்ம ஆண்டனா மேலே இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கோம். யூடியூப் தான் எப்படியும் நெட்வொர்க்கில் ஃபாஸ்ட்டாக இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ஃபோனில் யூடியூப் செக் பண்ணோம். இப்போ யூடியூப்பில் போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் வேகமாக, பஃபிங் ஆகாது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ ஒரு லாங் மூவியை வச்சு பஃபிங் ஆகுதா பார்க்கும். இப்போ மாரி 2 மூவியை நம்ம வச்சு பார்க்கும். அது 2.5 மணி நேரம் வீடியோ. இப்போ நம்ம எண்டில் வச்சு பார்க்கும் பஃபிங் ஆகுதா பார்க்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பஃபிங்கே ஆகலை, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.